கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ல்ட்லி வெனஸ்டே. இந்த புதிதான ஒரு எபிசோட்லையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அது நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். இந்த வேர்ல்ட்லி வெனஸ்டேவை காண்கிற உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன். இந்த தேவ வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவானா. நாம அனுதின வாழ்க்கையில, அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஒரு நவீன உலகத்துல தினமும் நாம் தேவ வசனத்திலிருந்து விலகி இருப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் தினமும் ஆண்டோடைய வார்த்தையில நம்ம இருக்கிறோம், ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம செவி கொடுக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய உலகத்துல நம்மை கவர்ந்தெழுக்கிற, நம்மை டிசீவ் பண்ற, வஞ்சிக்கிற, நாம ஏமாந்து போயிட்டு இருக்கிறோன்றத அறிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற எவ்வளோ காரியங்கள் இந்த உலகத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தினமும் வசனத்தை அசட்டை பண்ணுகிற சூழலுக்குள்ள நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேகர் நாம் வசனத்தை வாசிக்கிறோம், ஆனா ஜஸ்ட் வாசிக்கிறோம், அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து இருக்கிற அந்த ஒரு ஆவிக்குரிய கட்டமைப்புக்குள்ள, அந்த டிசிப்ளின்குள்ள நம்ம இருக்கிறதுனால ஏதோ நம்ம வாசிக்கிறோம். ஆனா வசனத்தை உணர்ந்து பிரியப்படுகிற அனுபவம், நம் சங்கீதம் 1ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பிரியப்படுகிறவன், இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன், அந்த வசனத்தின் மேல பிரியமா இருக்கிறவன் தான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வான். அப்போ வசனத்தை அசட்டை பண்ணுகிறவன், அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். அவமதிக்கிறது என்பது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை. ஒருத்தங்களை நம்ம அவமதிக்கிறோம்னா, the one who need to be honored is not honored. யாருக்கு மரியாதையை கொடுக்கணுமோ, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணுமோ, ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ, அவங்களுக்கு நாம கொடுக்காத பட்சத்துல நாம அவங்கள அவமதிக்கிறோம்னு அர்த்தம். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். அப்போ வேத வசனத்தை நாம் அவமதிக்கிறோம், இந்த வசனத்துக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, ப்ரியாரிட்டைஸ் நான் பண்ணலனா, நான் ஆண்டோட வசனத்தை நான் அவமதிக்கிறேன் என்று அர்த்தம். நான் ஆண்டோட வசனத்தை அவமதிக்கிறேன்னு பொருள். இன்னைக்கு நீங்க அநேக வாலிப பிள்ளைகள் இதை பார்க்கலாம், அநேக சகோதர சகோதரிகள் நீங்க இதை பார்க்கலாம். நம்முடைய வேலை காரியங்கள் நிமித்தமாக இந்த வசனத்தை நாம் அவமதிக்கிறோம். நம்முடைய பிஸி ஸ்கெடியூல்னால இதை அவமதிக்கிறோம். நம்முடைய நண்பர்களுக்காக இதை அவமதிக்கிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற அநேக என்டர்டைன்மெண்டான காரியங்களுக்காக இந்த திருவசனத்தை நாம் அவமதிக்கிறோம். நம்முடைய அடிமைத்தனங்களுக்காக அவமதிக்கிறோம். நாம் யார் மேல அன்பு அதிகமா வச்சிருக்கிறோமோ அவங்களுக்காக இதை அவமதிக்கிறோம். இந்த போன் இருக்கு இல்லையா, அந்த போனுக்காக இந்த வசனத்தை நம்ம அவமதிக்கிறோம். இந்த வேளையில இந்த வசனத்தை கேட்கிற உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்கிறேன், இந்த வசனத்தை நாம் அவமதிப்போம். ஆனால் இதற்கு ஹானர் கொடுக்காம, இதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம நாம் இதை அவமதிப்போனா, வசனம் சொல்லுகிறது நாம் நாசம் அடைவோம். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு நம்மை மேற்கொள்ளுகிறதற்கு முக்கியமான காரியமே நாம் வசனத்தை அவமதிக்கிறோம். அதனாலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நாசம் அடைந்து கொண்டிருக்கிறோம், நாம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிசாசு நாசம் பண்ணுகிறான், நம்முடைய ஆசீர்வாதங்களை நாசம் பண்ணுகிறான், நம்முடைய ஆவிக்குரிய துதியை நாசம் பண்ணுகிறான், துதியை நாசம் பண்ணுகிறான், சந்தோஷத்தை நாசம் பண்ணுகிறான், சமாதானத்தை நாசம் பண்ணுகிறான். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், ஒருமனப்பாடு நாசமாகுகிறதற்கு காரணம் நாம் வசனத்தை அவமதிக்கிறோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நாம் கொடுக்கறது இல்லை. ஆகவே இந்த வேளையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுவேன், நாம் வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா, வசனத்தை அவமதிக்காம வசனத்துக்கு முதல் உரிமை கொடுப்போம்னா, நம் வாழ்க்கை பலனடையும், நம் வாழ்க்கை மேன்மை அடையும், நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நம் வாழ்க்கையில தினமும் இந்த போன் என்கிற காரியம், இன்னைக்கு இருக்கிற இந்த நியூ ஏஜ் ஆஸ்பெக்ட்ஸ், இதோட கேட்ஜெட்ஸ் எல்லாம் அன்னுதினமும் நம்ம அப்படியே ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்குது.
இந்த பிரிண்டட் பைபிளை நம்ம யூஸ் பண்ணுறதை காட்டிலும் ஃபோனில் அதிகமாக பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறோம். என் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். சமீபத்தில் நடந்த காரியம், நான் தினமும் வசனம் போடுறேன். அப்போ அந்த வசனத்தை நான் ஃபோனில் இருந்து எடுத்து ஒவ்வொரு நாளும் நான் எடிட் பண்ணி போடும்பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு காரியம் சொன்னார். நீ உன் வேதத்தை எடுத்து அதை பைபிளை நீ திறந்து படித்து அதுலேருந்து நீ வசனத்தை எடுத்து போடுன்னு சொல்லி. இப்போ கொஞ்ச நாள் நான் அதை கேர்லெஸ்ஸாகவே விட்டுட்டேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக எனக்கு சொன்னார், நீ போடுற வசனம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீ உன் வேதத்தை திறந்து அதை படித்து அதிலிருந்து எடுத்து அதுக்கப்புறமா நீ போடுன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், அன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், எனக்குள்ளவே அந்த வசனங்கள் பிரயோஜனப்பட ஆரம்பிக்கிறது. நாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த பிரிண்டட் பைபிளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நான் சொல்கிறேன், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், பலனை கொடுக்கும். இன்னைக்கு இந்த ஃபோனில் நம்ம பைபிளை படிக்கும் பொழுது ஏராளமான காரியங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. நாம் வசனத்தை நிதானமாய் ஆழமாய் தியானிக்க கூடாதபடிக்கு ஜஸ்ட் படிச்சுட்டு போகிறதுக்கு அது ஓகே. ஆனால் நீங்கள் தியானிக்கணும். இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். படிக்கிறவன் மாத்திரமல்ல, தியானம் பண்ணுவதற்கு இந்த ஃபோனில் வச்சுட்டு ஒன்றும் தியானம் பண்ண முடியாது. இந்த வசனத்தில் நாம் களி கூறணும்னா இந்த வேதாகமத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பிரிண்டட் பைபிளை நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியும். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பைபிளை தினமும் வாசிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை நம்ம ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கைலாம் உருப்பட்டுறோங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அழகாக மாறிடும். அதை பண்ணக்கூடாதபடிக்கு தான் இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைங்களை மாத்திரமல்ல, பெரியவங்களை கூட பிசாசு விடவே மாட்டான். ஈவன் ஊழியக்காரங்களை கூட விட மாட்டான். ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறான். பிஸி 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 பிஸி. வசனம் படிக்கிறது கூட நேரம் இல்லை. பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போகிறோம். நாம் நம்மளோட வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், முக்கியமாக ஊழியத்தில் வளரணும்னா இதை தினமும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இதை அவமதிக்கும் பொழுது நம் நாசம் அடைகிறோம். நம் வாழ்க்கை நாசம் அடைகிறது. நம்மளோட ஆவிக்குரிய ஜீவிதம் நாசம் அடைகிறது. இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல ஆண்டவர் பிரத்யட்சமாக உங்களுக்கு நினைப்பூட்டுவார் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அவமதிக்காம, காரணம் கொண்டு அவமதிக்காம, எந்த சூழலிலும் அவமதிக்காம இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேவை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் எங்ககிட்ட பேசி இருக்கிறது போல இந்த திருவசனத்தை நாங்கள் அவமதிக்காதபடிக்கு அதை இறுக பிடித்துக்கொள்ள, இரவும் பகலும் தியானிக்க, அதிகாலை வேளையில் எழுந்து இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கிருபையில் பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கிருபையினால சூழ்ந்து வழி நடத்துங்க. கிருபையின் கரம் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. அடுத்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay tuned.